வணக்கம் நண்பர்களே. என்னோட பேச்சுலர் நாட்கள் முடிய இன்னும் 88 நாள் இருக்கு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டினேன், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கடையில சாப்பிட்டேன். அப்புறம் வெளியில போனேன். எல்லாம் ஃபைன். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, போன Thursday அதாவது நேத்துக்கு முந்தின நாள் வந்துட்டு நான் வந்துட்டு தொன்ன அல்வா அப்படிங்கிற ஒரு கடை வேளச்சேரியில போனோம். நானும் அவங்களும் போனோம். போனப்போ என்னாச்சு, அங்க புளி சாதம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு புளி சாதம் பிடிக்குங்கிறனால அவங்க அங்க போலாம். அங்க வந்துட்டு Thursday மட்டும் புளி சாதம் தருவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஃபைன், போவோம்ன்னு போனேன். விஷயம் என்னன்னா, இந்த டப்பால இந்த டப்பால புளி சாதம் குடுத்தாங்க. அது ஒரு ஆளுக்கு 1 தானாமா. அந்த ஒரு புளி சாதம் வந்துட்டு ₹70 ஸோ நாங்க 2 பேரும் ₹140 புளி சாதம் வாங்குனோம். அது கூட விட்டுருங்க, போயிட்டு போது. இந்த டப்பால நண்பர்களே, இந்த டப்பால லிட்டரலி ஒரு அல்வா அவன் குடுத்துட்டு ₹300 வாங்குனாங்க நண்பர்களே. நான் வந்துட்டு இது வாங்குனதோட பேமெண்ட் இதையும் நான் இந்த வீடியோல போடுறேன். ₹300க்கு இந்த அல்வால சரி, ஓகே, எல்லாம் ஓகே. சரிப்பா, ஓவர் பிரைஸ்லாம் இருக்கதான் செய்யும். எதுக்கு பிரைஸ் பார்க்குற? டேஸ்ட் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. புளி சாதத்துல புளி போடாம செஞ்சிருக்காங்க. உப்பு இல்ல. லைக் நான் இத வந்துட்டு அந்த அமௌண்ட் குடுத்துட்டேன் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இது பண்ணல. நான் வந்துட்டு அமௌண்ட் நெறைய இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தா நான் வந்துட்டு பெருசா கண்டுக்க மாட்டேன். பட் ஒரு புளி சாதம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலயும் இல்ல. அல்வால நான் ஆக்சுவலா சுகர் கட்ல இருந்தேன். அவன் அல்வால சர்க்கரை போடல. இந்த அல்வாவ ₹300 குடுத்து இவ்வளோதான் நண்பர்களே. இதுல இருக்கிற சைஸ் மட்டும் தான் அல்வா. ₹300 குடுத்துருக்கான். இத வந்துட்டு தயவு செஞ்சு யாரும் அதிகமா ஷேர் பண்ணிடாதீங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன செருப்பு கழட்டி அடிப்பாங்க. ₹300 குடுத்து இந்த அல்வா வாங்குனேன்னா. எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வந்துட்டு ஓவர் பிரைஸ்டாவும் திங்ஸ் விப்பீங்க. அதே சமயம் வந்துட்டு இப்படி குவாலிட்டியே இல்லாம ஆர் டேஸ்ட் இல்லாம இப்படி ஒரு ஃபுட் தருவீங்கன்னா எனக்கு புரியல. தொன்னை அல்வா டீம். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஸ்கேம்டு. எஸ்பெஷலி அந்த அல்வா. புளி சாதம் கூட டேஸ்ட் நாசமா போது, விடுங்க. எனக்கு வந்துட்டு இந்த அல்வாக்கு நீங்க ₹300 போட்டு இவ்வளவு மட்டகரமான ஒரு அல்வா குடுத்ததுக்கு ஐ ஃபெல்ட் ஸ்கேம்ட். அதுக்கு வேற கூட்டம் கூட்டமா அவ்வளோ பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு புளி சாதம் தான் நீங்க ஃபேக்கா வேற ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வென் யுவர் ஃபுட் இஸ் திஸ் மச் ஆஃபுல். ஸோ இது ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு நண்பர்களே. இத பத்தி ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தட்ஸ் இட். தேங்க் யூ.